யாமி 안녕하세요. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவன்சன் சகி. நான் நீங்கள் எல்லோரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜேகேஎஃப்எஃப் சீக்ரெட் மாஃபியா. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி வந்து நியூலாம் கிடையாது, இது ஓல்டு ஸ்டோரி தான். ஃபஸ்ட்டு சேனலில் போட்ட ஸ்டோரி. வழக்கம் போல் இது வந்து பாதியிலே ஸ்டாப் பண்ணியாச்சு சில பல காரணங்கள்னால. ஸோ இது வந்து ப்ரைவேட்டில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சேனலில் இவ்வளோ நாள் ப்ரைவேட்லேயே தான் வச்சுருந்தேன். சரி, எனக்கு அந்த ஸ்டோரி பேஸ் லைன் பிடிச்சிருந்தது. சரி, எதுக்கு வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் எதுவுமே மாற்ற கிடையாது, ஜஸ்ட் இன்ட்ரோ மாற்றிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி அங்கே என்ன சொன்னனோ அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி இங்கே இதில் ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து இது ப்ரொஃபைல் மாற்றிருக்கேன் இதில். ஸோ மற்றபடி வேறு எதுவுமே நான் சேஞ்ச் பண்ண கிடையாது. அதே ஸ்டோரி தான், அதே பேஸ் லைன் தான். ஐ திங்க் எனக்கு அந்த ஸ்டோரி பிடிக்கும், உங்களுக்கு அந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேடா, வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி ஹெட்செட் பண்ணிக்கோங்கடா, உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணது உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு பெரிய லெக்சர் ஹால், அதுக்குள்ளே எல்லா ஸ்டூடெண்ட்டும் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே பரபரப்பாக அவங்கவுங்க சீட்டில் அரேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. இப்போது கரெக்டாக டைம் 9:59. ஒரு பின் ட்ராப் சைலண்டில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க சீட்டில் அரேஞ்ச் ஆகியிருக்காங்க. இப்போது கரெக்டாக டைம் 10 o'clock. அந்த கிளாஸ் ரூம்குள்ளே ஒரு பர்சன் உள்ளே என்டர் ஆகுறாரு. அந்த பர்சனை பார்த்ததும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எழுந்து நின்று விஷ் பண்ணுறாங்க. அந்த பர்சனும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே விஷ் பேக் பண்ணுறாரு. ஹலோ ஸ்டூடெண்ட், ப்ளீஸ் சிட் டவுன் அண்ட் கீப் சைலண்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யாரோட ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோன்னா, இந்த பர்சனை பற்றி உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற அந்த நேம் தெரியாதவங்க யாரும் இங்கே இருக்க மாட்டீங்க. அது என்ன நேம்னா, த மாஃபியா பாஸ் பிராடி. மாஃபியா பாஸ் பிராடியா? எஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அவரோட ஹிஸ்ட்ரி தான். பாஸ் பிராடிங்கிறது எல்லோரும் கூப்பிடுற, எல்லாருக்கும் தெரிஞ்ச நேம். பட் அவருக்கு உண்மையான வேறொரு நேம் இருக்குது. அது என்னங்கிறது இங்கே யாருக்குமே தெரியாது. ஏன், எனக்கு கூட தெரியாது. இன்ஃபேக்ட் அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை கூட இங்கே யாருக்கும் கிடையாது. ஏன்னா அந்த பேர் மேலே இருந்த பயம். ஒரு மோசமான சூழ்நிலையில் மாஃபியா உலகத்தில் தொடங்கின அவரோட வாழ்க்கையை இந்த மாஃபியா பிஸ்னஸ் மேலே மேலே மேலேன்னு புகழோட உச்சிக்கே கொண்டு போச்சு. 5 வருஷத்தில் இந்த சியோல் சிட்டி மொத்தத்தையும் அவர் கண்ட்ரோலில் வச்சுருந்தார். அடுத்த 2 வருஷத்தில் சவுத் கொரியா மொத்தத்தையும் தன் கைக்குள்ளே கொண்டு வந்தார். யாருமே எதிர்பார்க்காத, யுகிக்கவே முடியாத அளவுக்கு மாஃபியா வேர்ல்டில் சக்ஸஸ் ஆனார். வெறும் நேஷ்னல் லெவலில் மட்டுமே எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த அவரோட பிஸ்னஸை இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போனார். அது மட்டும் இல்லாமல் சொசைட்டியில் அவருக்குன்னு ஒரு பேரையும், மக்கள் மத்தியில் அழிக்க முடியாத, மறக்கவே முடியாத ஒரு பயத்தையும், பிஸ்னஸில் அவருக்குன்னு ஒரு தனியான இடத்தையும் உருவாக்குனார். இந்த மாஃபியா உலகத்துக்கே ராஜாவாக வாழ்ந்தார். அப்புறம் என்னாச்சு சார்? அப்புறம் என்னாச்சு பாஸ் பிராடிக்கு? தொடக்கம்னு ஒன்று இருந்துச்சுன்னா முடிவுன்னு ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? அந்த நாள் நம்ம பிராடி லைஃப்லேயும் வந்துச்சு. November 1st, 2015 பிராடியோட ப்ராஜெக்ட் ஒன்று பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அதில் ரொம்ப சந்தோஷமான பிராடி ஒரு சக்ஸஸ் பார்ட்டி வச்சார். அவர்
அது பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆனதுனால மட்டும் அந்த பார்ட்டி ஸ்பெஷல் ஆகலை. அவர் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கும் தன்னோட ஃபேஸை ரிவீல் பண்ணுறதா சொன்ன அந்த நாளும் அதுதான். அன்னைக்கு தான் கடைசியாக பிராடியை பார்த்தது. அப்போ கூட சில பேர் முழுசாக அவர் ஃபேஸை கூட பார்த்ததில்ல. அவர் க்ளோஸாக பழகிற ஒரு சில பேருக்கு மட்டுமே அவரோட உண்மையான முழு முகம் தெரியும். உண்மையான நேமும் என்னென்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது ரொம்ப அதிகமாலாம் இல்லை, ஒரு 1 2 3 பேருக்கு மட்டும்தான் அது என்னங்கிறது தெரியும். மற்ற யாருக்கும் தன்னோட நேமையோ தன்னோட முகத்தையோ அவர் ரிவீல் பண்ணதே கிடையாது. அந்த பார்ட்டி தான் லாஸ்ட்டாக எல்லாரும் பிராடியை பார்த்தது. அங்கே நடந்த பெரிய பாம் பிளாஸ்ட்டில் பிராடி இறந்துட்டாருங்கிற செய்தி மட்டும்தான் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்டேருந்து வந்துச்சு. அதையே மீடியாக்காரங்களும் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. மக்களும் காலப்போக்கில் அதையே நம்ப ஆரம்பித்தாங்க. ஆனால் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அவரோட பாடியை யாருமே பார்த்தது கிடையாது. அப்போது அந்த பொசிஷனுக்கு இப்போது வேற ஒருத்தர் வந்துட்டாங்களே சார், அதுதான் இல்லை. ஆக்சுவலாக அந்த பாம் பிளாஸ்ட் நடந்ததே அதுக்காக தான். அதை பண்ணது ஜெனோவின், பிராடியோட ஒன் அண்ட் ஒன்லி எனிமி. பிராடி இந்த பொசிஷனுக்கு வரத்துக்கு முன்னாடி ஜெனோவின் தான் இந்த பொசிஷனில் இருந்தார் கிட்டத்தட்ட 10 வருஷமாக. பிராடி வந்த 2 வருஷத்தில் அந்த பொசிஷனை ஈஸியாக அவர் கைக்கு கொண்டு வந்துட்டார். அந்த கோபமும் ஆத்திரமும் ஜெனோவினை பிராடியை கொல்ல தூண்டுச்சு. ஆனால் அவர் பிராடி இறந்துட்டாருன்னு இந்த உலகமே நம்புது ஜெனோவினை தவிர. இப்போ வரைக்குமே ஜெனோவின் இல்லீகலாக பிராடியோட பாடியை தேடிக்கிட்டு தான் இருக்கார். அப்போ பிராடியோட பிஸ்னஸ் எல்லாம் யார் சார் பார்க்குறது? பிராடியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் சின்ன வயசுலேருந்து கூடவே இருக்கிற அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான யோன்ஷின், அவர் தான் அவரோட பிஸ்னஸை கடந்த 10 வருஷமாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு இப்போ வரைக்கும். அப்போது பிராடி நிஜமாலுமே இறந்துட்டாரா சார்? அவர் இறந்துட்டாரா என்னெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் இறந்துட்டாருன்னு எல்லாரும் நம்புகிறாங்க, அவ்வளோதான். என்ன கேட்டால் இறந்துருக்க மாட்டார், கண்டிப்பாக உயிரோடு தான் இருக்கார். இங்கல்ல, ஏதோ ஒரு கண்ட்ரியில், ஏதோ ஒரு பேரில் புதுசாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கூட இருக்கலாம். இப்போது இங்கே கட் பண்ணால், டாடி சீக்கிரம் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, எவ்வளோ நேரம் அப்படின்னு ஒரு குட்டி பையன் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் கிச்சன்லேருந்து ஒரு பர்சன் தோசை கரண்டியில் தோசையோட "தோ வந்துட்டேன்டா, வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லி ஓடி வராரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஸ்டோரியோட ஹீரோ ஜோன் ஜங்குக் தான். அவர் தோசை கரண்டியில் தோசையோடு வராரு. இந்தா 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 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. "எவ்வளோ நேரம் டாடி? ஏன் டாடி இப்படி பண்ணுற? ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல." "சரி சரி சாப்பிட்றா, நெக்ஸ்ட்டு தோசை சீக்கிரம் வந்துடும், சாப்பிடு சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டில் வச்சுட்டு அவர் கிச்சனுக்குள்ளே போகிறாரு. இங்கே கிச்சனுக்குள்ளே பார்த்தா கிச்சன் ஸ்லாப்பில் ஒரு கேர்ள் பேபி க்யூட்டாக பவுட்டி பீஸை வச்சுக்கிட்டு ஜங்குக்கை பார்க்குறா. அச்சோ, என்னாச்சு என் பேபிக்கு? ஏன் ஆஷிக்குட்டிக்கு என்னாச்சு? ஏன் ஆஷிக்குட்டி இவ்வளோ சேடாக இருக்காங்க? ரொம்ப பாச்சிக்குது டாடி அப்படின்னு சொல்லி அது க்யூட்டாக அது குட்டி டம்மியை வச்சு அது குட்டி ஸ்டமக்கில் கையை வச்சு சொல்கிறா. ஜேகேவும் சிரிச்சுக்கிட்டே, அச்சோ என் பேபிக்கு பச்சி வந்துருச்சா, என் குட்டிமாவுக்கு பசிக்கலாம் செய்யுதா அப்படின்னு சொல்லி க்யூட்டாக அந்த பேபிக்கு கிச்சலக்கா மூட்டிக்கிட்டு அவருக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பாப்பாவும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிடுறா. டாடி போதும், என் டம்மி ஃபுல்லாச்சு அப்படின்னு சொல்கிறா க்யூட்டாக. ஜங்குக்கும் ஓகே ஓகே இந்த ஒரு கிளாஸ் பால், அதுக்கப்புறம் போதும், டாடி ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், இதுதான் லாஸ்ட் ஓகேவா அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் பால் மில்க் எடுத்து கொடுக்குறாரு. ஐயோ என்னன்னு தெரியல, எனக்கு கொளறி வருது. கொஞ்சம் நான் ஏதாவது வளர்னேன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஒரு கிளாஸில் மில்க் எடுத்து அந்த குட்டி பாப்பா கிட்ட கொடுக்குறா. அந்த பொண்ணு பேர் யாஷி. யாஷி கிட்ட கொடுக்குறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வாங்கி குடிக்கிறா. இப்போது ஜங்குக் ஸ்டெப்ஸே தான் எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காரு. யாஷி குட்டி, என்னாச்சு டாடி? என்னாச்சு உங்கள் மம்மிக்கு? இன்னும் காணும், டைம் வேறு ஆகுது. அவள் எங்கே எஞ்சிருப்பா? இன்னொரு நல்லா இழுத்து போட்டு தூங்கிட்டு இருப்பா. சரியான சோம்பேறி டாடி அவள். போய் போய் ஏன் தான் அவளை கல்யாணம் பண்ணியோ நீனு அப்படின்னு சொல்லி தலையிலே அடிக்குது அந்த பொண்ணு. ஜேகேவோ சிரிச்சுக்கிட்டே ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. சுச்சோ சத்தமாக பீச்சாத, அவள் காற்றுல விழுந்துச்சுன்னா அடிப்பா. என்ன இல்லை என்னதான் அப்படின்னு சொல்லி க்யூட்டாக சொல்லுது. இவ்வளோ சிரிச்சுக்கிட்டு ஆமாம்ல அப்படின்னு சொல்லி க்யூட்டாக அவளும் ஹெட் நோட் பண்ணுறான். ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப்ஸ். டே யோவான், என்ன டாடி டைம் ஆச்சுடா, உங்கள் மம்மி என்ன பண்ணுறாளாம் இன்னும் கீழே வராமல்? நான் வரும்போது தான் எழுந்தா, கிளம்பி வர வேணாமா? என்னது, நீ கிளம்பி வரும்போது தான் அவன் எழுந்தாளா? ஆமாம். அப்போது நான் எழுப்பி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்துட்டு தூங்கிட்டா. ஷோ டேய், டைம் ஆகுதுடா. ஆமாம் டைம் ஆகுது. டேய் சீக்கிரம் உங்கள் மம்மியை வர சொல்லு போ. அவன் நான் சொன்னாலே கேட்க மாட்டா. நீயே சொல்லு, உன் பொண்டாட்டி தானே. வாயி வச்சுக்கிற இருடா ஒன்று. ஆ ஏ பப்ளி, பப்ளி டைம் ஆச்சுடி, சீக்கிரம் இறங்கு. அது வந்துட்டு இப்போ 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு அரைக்க பறக்க கிளம்பிட்டு இருக்கீங்க உங்கள் ரூமில். இங்கே ஜங்குக்கா ஸ்டெப் கிட்டே நின்று கத்திட்டு இருக்காரு. டாடி பசிக்குது, எனக்கு தோசை வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே யோவன் வேற கத்து. ஷோ இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அகைன் கிச்சன் போய் குக் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே ஜேகே தோசை சுட்டு மறுபடியும் எடுத்து யோவான் கிட்ட கொடுக்குறாரு. இப்போ நீங்களா அறக்க பறக்க ஓடி வரீங்க. ஓடி வந்து நேராக கை கூட கழுவலை, யோவான் பிளேட்டை பிடுங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. டாடி இந்த மம்மியை பிளேட்டை பிடுங்கிட்டா அப்படின்னு சொல்லி அழக ஆரம்பிச்சிட்டாளா? ஷோ யாஷி, உங்கள் மம்மியை வச்சுட்டு முடியலடி டாடியால். நான் தான் சொன்னேன்ல அவளை பேசாமல் டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு, நீ தான் கேட்க மாட்டேங்கிற. பாத்தியா எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான்னு. குட்டி பாப்பா நானே சீக்கிரம் எஞ்சிட்டேன், ஏமா மாடு மாதிரி தூங்குறா தெரியுமா, இழுப்ப அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுது உங்கள் பொண்ணு. அவரும் சிரிச்சுக்கிட்டே அந்த குட்டி பொண்ணு யாஷி பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே குக் பண்ணிகிட்ருக்காரு. இருடா வரேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பிளேட்டில் தோசை வச்சு யோவன் கிட்ட கொடுக்குறாரு. இங்கே பாரு அவன் பொண்டாட்டி என் பிளேட்டை பிடிக்க திங்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இங்கே ஜேகே உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் வாய் ஃபுல்லாக ஃபுட்டை வச்சுக்கிட்டு பப்பி ஐஸில் க்யூட்டாக ஜேகே பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜேகேக்கோ நீங்கள் பண்ணுறதுல ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அவர் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஏண்டி அது எப்போ நடக்குது தானேப்பா, புதுசாக கேட்குற போ டைம் ஆச்சு பாரு, சீக்கிரம் போய் சாப்பாடு எடுத்துரும் போ அப்படின்னு சொல்லி அவரை விரட்டி விட்டுறீங்க. அவரும் சிரிச்சுக்கிட்டே கிச்சனுக்குள்ளே போய் உங்களுக்கும் யவனுக்கும் தோசை சுட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. ஒரு வழியாக நீங்களும் சாப்பிட்டுட்டீங்க. இப்போது 4 பேரும் காரில் ஏறி யோவனோட ஸ்கூலுக்கு தான் போகிறீங்க. இங்கே ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் பார்த்துக்கலாண்டா. உங்கள் பேர் வாயன், நீங்கள் ஒரு ஜப்பியான க்யூட்டான பொண்ணு. ரொம்ப ஜப்பி இல்லை, லைட்டாக ஜப்பி தான் நீங்கள். ஆனால் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருப்பீங்க, அழகாக இருப்பீங்க. உங்களுக்கு அப்பா அம்மாலாம் யாரும் கிடையாது, நீங்கள் ஒரு ஆஃபன் பேபி தான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக் சைட் பார்த்தா அவருக்குமே அப்பா அம்மானு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அவருமே தனியாக தான் இருந்திருப்பார். அன்எக்ஸ்பெக்டடாக 2 பேரும் மீட் பண்ணி 2 பேரும் ஒருத்தரை லவ் பண்ணி இப்போது மேரேஜ் ஆகி 9 years ஆகுது. உங்களுக்கு 2 பேபிஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேபி பேர் யோவன், அவனுக்கு 8 years ஆகுது. ஒரு ஸ்கூலில் 3rd standard படிச்சுட்டு இருக்கான். அண்ட் செகண்ட் பேபி பேர் யாஷி, அவளுக்கு 4 years ஆகுது. அவள் ஜேகே கூட வீட்டில் தான் இருக்கான். ஆக்சுவலாக நீங்கள் தான் ஒர்க்குக்கு போகிறீங்க. ஜேகே வீட்டில் இருந்து பேபிஸையும் உங்களையும் கவனிச்சுப்பார். ஸ்டார்டிங்கில் யோவன் பிறந்த ஸ்டார்டிங்கில் நீங்கள் யோவனை பார்த்துக்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க தனியாக. ஸோ அதை பார்த்துட்டு ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால் நீங்கள் ஒர்க்குக்கு போவீங்க. ஜேகே வீட்டில் இருந்து உங்களையும் பேபிஸையும் கவனிச்சுப்பார். ஸ்டார்டிங்லலாம் ஜேகே தான் ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் ஒர்க்குக்கு போகிறேன்னு சொன்னதுக்கப்புறமேட்டு ஜேகே ஒர்க்குக்கு போகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களையும் பேபிஸை பார்த்துப்பாரு. இப்போது நீங்கள் தான் ஒர்க்குக்கு போயிட்டு
இருக்கீங்க. ஸோ எப்போதுமே ஃபஸ்ட்டு யோவனை ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜேகே தான் உங்களை கொண்டு வந்து ஆஃபீஸில் விடுவார். இது ஆஸ் யூஷுவல் எப்போதும் நடக்கிறது தான். இன்றைக்கும் அதே மாதிரி தான் யோவனை கொண்டுட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு யோவனுக்கு டாட்டா பை பை சொல்லிவிட்டு இப்போ நேராக உங்கள் ஆஃபீஸ்க்கு தான் போகிறீங்க. ஜேகே நேராக உங்கள் ஆஃபீஸ்க்கு முன்னாடி காரை ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்களும் காரை விட்டு இறங்கி உங்கள் பேபியை தூக்கிக்கிறீங்க, யாஷிக்கு கிஸ் பண்ணிக்கிட்டு, யாஷி குட்டி மம்மி ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங்லாம் வந்துடுவேன், அது வரைக்கும் டேடி கூட சமத்து பொண்ணாக சேட்டை பண்ணாமல் இருக்கணும், சரியா? ஓகே மம்மி, சரி அப்படின்னு சொல்லி யாஷியை ஜேகே கிட்ட கொடுக்குறீங்க. ஜேகே நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்குறேன். சரிடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் காருக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு. அப்போது ஹே ஜேகே ஹாய் அப்படின்னு ஒரு வாய்ஸ். ஜேகேவும் சடனாக திரும்பி பார்க்குறாரு. ஹாய் ஷாமி, என்ன ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணி ஆகுது போல்? ஜேகேவும் சிரிச்சுக்கிட்டே ஆமாங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு 5 மினிட்ஸ் ரேண்டமா நீங்கள் 3 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் தான் ஜேகே நீங்கள் கிளம்புங்க, டைம் ஆச்சுல்ல. சரிடி, பாய் பாய். இப்போது காருக்குள்ளே போனவர் சடனாக வெளியே வந்து, ஓய் பப்ளி, நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க வைட் ஐஸில் ஜேகேவை பார்த்து. ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேவும் சுற்றி இருக்கிற எல்லாரையும் சுற்றி நிற்கிறவங்கள பார்க்குறாரு. எல்லோரும் ஒரு மாதிரி ப்ளஷிங் ஸ்மைலோடு நின்று உங்களையே தான் பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் 2 பேருமே ஒரு பாப்புலர் கப்புள் தான். உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற மோஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸ்க்கு ஜேகேனா ரொம்ப பிடிக்கும். ஜேகே எல்லா கேர்ள்ஸ்க்கும் க்ரஷ்ன்னு கூட சொல்லிக்கலாம். அதே மாதிரி தான் அங்கே இருக்கிற பாய்ஸ்க்கும் நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் உங்கள் ஜூனியர் பாய்ஸ்க்கு கூட நீங்கன்னா ரொம்ப இஷ்டம். ஏன்னா நீங்கள் வந்து யார்கிட்டையுமே ரொம்ப ஹார்ஷாவோ இல்லை அதட்டியோ யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசவே மாட்டீங்க. எல்லார்கிட்டையுமே ரொம்ப ஸ்வீட் அண்ட் சாஃப்டாக பேசுவீங்க. எல்லார்கிட்டையுமே ஒரு எப்படி ஈக்குவாலிட்டியாக இருப்பீங்க. நீங்கள் யார்கிட்டையும் இப்படி பார்ஷாலிட்டி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்கள் எல்லார்கிட்டையுமே ஈக்குவலாக தான் இருப்பீங்க. ஸோ அதுவே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் பொசிஷனில் இருக்கீங்க. உங்களுக்கு கீழே இருக்கிற யாரையுமே நீங்கள் வந்து ஆர்டர் போடுறதோ அந்த மாதிரி சொல்லவே மாட்டீங்க. நீங்கள் வந்து ரொம்ப சாஃப்டாக நடந்துப்பீங்க. அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பேசுவீங்க. அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி என்றைக்குமே நடந்துக்க மாட்டீங்க. ஸோ அதனாலேயே எல்லாருக்குமே உங்கள் மேலே ரெஸ்பெக்டும் அதிகமாகவே இருக்கும். அதேமாரி லவ்வும் அதிகமாக இருக்கும். லவ் மீன்ஸ் நீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இங்கே ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஜேகே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னும் தெரியும். ஜேகே தான் உங்கள் ஹஸ்பண்டுன்னு தெரியும். உங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 பேபிஸ் இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் நீங்கள் அப்படி தெரியவே மாட்டீங்க. இப்போது ஜேகே எல்லாரையும் பார்த்துட்டு ஆக்வர்டில் அவரோட ஹெட்டை ரப் பண்ணிக்கிட்டு, சாரி பொண்டாட்டி, வீட்டில் கூப்பிட்ற ஞாபகத்துலேயே கூப்பிட்டுட்டேன், பொண்டாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஷாமி பாய் விட்டே சொல்லிடுறா. இங்கே நீங்களா ஜேகேவை பார்த்து, ஜேகே என்னங்க, இல்லடி மறக்காமல் லஞ்ச் எடுத்துக்கன்னு சொல்ல தாண்டி கூப்பிட்டேன். சரிங்க நான் எடுத்துக்கிறேன், இங்கே கிளம்புங்க, மறந்துடாதடி, லஞ்சை ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கோ, வேஸ்ட் பண்ணிடாத, ஃபுல்லாக சாப்பிட்ரு, ஓகேவா? சரி நான் சாப்பிட்டுறேன், கிளம்புங்க, பாய் பாய் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேவும் ஒரு மாதிரி ப்ளஷிங் ஸ்மைல்லையே காரை எடுத்துகிட்டு உங்கள் ஆஃபீஸை விட்டு வெளியே போகிறாரு. நீங்கள் ஜேகே கார் வெளியே போகிற வரைக்கும் நின்னவர் காரே பார்த்துட்டு போனதுக்கப்புறமா ஆஃபீஸ்குள்ளே போகிறீங்க. என்ன பொறாமையாக இருக்கு வயன் உன்னை பார்த்தா? ஏன் இல்லை, 30 வயசு ஆச்சு, இப்போ வரைக்கும் நான் சிங்கிளாகவே இருக்கேன். ஆனால் நீ என் கண்ணு முன்னாடி இவ்வளோ ஹேண்ட்ஸமான, கேரிங்கான, ஒரு லவ்லியான ஹஸ்பண்டோட உன் லைஃப்பை ரொம்பவே ஹாப்பியாக ரொமான்டிக்காக ஸ்பெண்ட் பண்ணுற, அதுவும் என் முன்னாடி. எனக்கு வைத்தறிச்சலாக இருக்குடி. ஏன்டி நீயும் ஒரு நல்ல பையனாக பார்த்து கமிட்டட் ஆக வேண்டியது தானே? நான் என்ன வேணான்னா சொல்கிறேன், எவனும் சிக்க மாட்டேங்கிறான்டி. நீ யாரையும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லு. நம்ம ஆஃபீஸ்லேயே உனக்கு எத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் யாரையும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற? ஆமாம்
இப்போது ஏதோ அவசரத்தில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவன் லாயலாக இல்லாமல் என்னை சீட் பண்ணிட்டானா நான் என்ன பண்ணுறது? என் லைஃபே போயிடும்ல. அப்போ உட்காந்து ரெக்ரெட் பண்ணுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. தான் சூஸ் பண்ணும்போதே கரெக்டாக சூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஓஹோ, மேடம்க்கு என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்குது? பெருசாக எதுவும் இல்லை. எனக்கு லாயலாக இருக்கணும், என் மேலே லவ்வாக இருக்கணும், என்ன கேரிங்காக பார்த்துக்கணும், ஜேகே மாதிரி. நீங்கள் ஷாமியை பார்க்குறீங்க, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ வயன். ஜேகே மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான, அழகான, கேரிங்கான, ஒரு லவ்வபுளான, எல்லாத்தையும் விட லாயலான ஒரு ஹஸ்பண்ட் உனக்கு கிடச்சிருக்காரு. இது எல்லா பசங்களும் அப்படி இருக்க மாட்டாங்க வயன். ஆனால் உன் ஹஸ்பண்ட் உனக்கு லாயலாக இருக்கார். யோசிச்சிருக்கியா? ஜேகே எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார் தெரியுமா? நீ க்யூட்டு தான், நீ அழகு தான், நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அவர் இருக்கிற அழகுக்கு உன்னை விட அழகான எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவரை பார்த்து அட்ராக்ட் ஆகவும் செஞ்சுருக்காங்க. பட் ஸ்டில் அவர் உன்கிட்ட மட்டும்தாண்டி அட்ராக்ட் ஆகுறாரு. வேறு யாரையும் சும்மா கேஷுவலாக கூட எடுத்து பார்த்ததில்ல தெரியுமா? நீ நோட் பண்ணியிருக்கியா வயன்? நான் நோட் பண்ணியிருக்கேன் நிறைய டைம், நிறைய இடத்துல. உனக்கு தெரியாமல் நிறைய அப்ரோச்சஸ்லாம் வரும். ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அது எல்லாத்தையுமே செக் பண்ணியிருக்காரு. நான் பார்த்துருக்கேன், என் கண்ணு முன்னாடியே நடந்திருக்கு இதெல்லாம். என்னடி சொல்கிற? நீ ஹர்ட் ஆவ, பொசஸ் ஆவன்னு சொல்லி என்னோடய பிரதர் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார். பட் உண்மையுமே நடந்திருக்கு வயன். அவ்வளோ ஏன், இப்போது ரீசன்ட் டைமில் நம்ம அவுட்டிங் போனோம் இல்லையா, சும்மா அன்னைக்கு கூட நடந்துச்சு. ஷமி நீ என்ன சொல்கிற? உண்மைதான், காலம் ரொம்ப வேகமாக போகுதுல்ல வயன். நேற்று தான் நீ என்கிட்ட வந்து நான் ஜேகேவை லவ் பண்ணுறேன், அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தா 2 குழந்தைக்கு அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சிரிக்கிறா. ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு வயன். உன் லைஃப் என்ன ஆகுமோ, எப்படி போகுமோ, ஜேகே ஒன்று எப்படி பார்த்துப்பாரோன்னு. லைஃப்பில் நிறைய மாறிடுச்சுல்ல. நீ, நான், இந்த ஆஃபீஸ், நம்ம லைஃப் அப்படின்னு எல்லாமே. ஆனால் ஒரு விஷயத்தை தவிர என்னங்கிற மாதிரி கன்ஃபியூஸ்டாக நீங்கள் ஷாமியை பார்க்குறீங்க. ஜேகேவை மேலே வச்சுருக்க லவ் அது அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை வயன். அப்போ இருந்த அதே லவ் இப்போ வரைக்கும் உனக்கு கொடுத்துட்ருக்காரு வயன். எனக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு லவ்லி டவ்லி கப்பலோ அந்த அளவுக்கு அதிகமாக சண்டை போடுற கப்பலும் கூட. ஆனால் என்ன சண்டை வந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஜேகேயை மட்டும் விட்டுறாத வயன். அவர் உன் லைஃப்பில் கிடைச்ச ஜெம்மடி, யாருக்காகவும் விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஹேண்ட் மேலே அவர் ஹேண்டை வச்சுட்டு சொல்கிறா. நீங்களும் ஷாமியை பார்த்து ஒரு குட்டி ஸ்மைலோட எஸ் அப்படிங்கிற மாதிரி ஹெட் நோட் பண்ணுறீங்க. ஷாமி உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீங்கள் பிறந்ததுலேருந்துலாம் ஆஃபனாக இருந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு 5 years இருக்கும்போது சூழ்நிலையால் நீங்கள் ஆசிரமத்துக்கு வந்திருப்பீங்க. அங்கே தான் ஷாமியை பார்த்துருப்பீங்க. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் ரொம்ப க்ளோஸு. உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது ஷாமிக்கு தெரியாமல் நடக்காது. அதே மாதிரி தான் ஷாமி லைஃப்பில் என்ன நடந்தாலும் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. ஷாமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் அவளோட ஃபேமிலி. உங்களை பொறுத்த வரைக்கும் ஷாமியும் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தி தான். இப்போது இங்கே அப்படியே கட் பண்ணால் இப்போ ஜேகே சைட் பார்க்கலாம். ஜேகே உங்களை உங்கள் ஆஃபீஸில் விட்டதுக்கு அப்புறமேட்டு வீட்டுக்கு திங்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு இப்போது ஒரு ஷாப்பிங் மால் தான் வராரு. கூடவே யாஷிக்குட்டியும் வருது. யாஷி சும்மா இல்லாமல் பார்க்குறது எல்லாத்தையுமே டாடி எனக்கு அது வேணும், டாடி இது எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கான்.
இங்கே ஜேகே எதுக்குமே நோ சொல்லலை, சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாரு. கேட்குறது யார், யாஷியாச்சே. அதனால் எதுக்குமே நோ சொல்லாமல் அவள் என்னெல்லாம் கேட்குறாளோ எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்ருக்காரு. இதுவே யோவன் கேட்டிருந்தானா, அதெல்லாம் எதுக்கு உனக்கு, அதெல்லாம் நீ இப்போ யூஸ் பண்ணக்கூடாது, இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே யோவனே எனக்கு எதுவுமே வேணான்னு வெறுப்பாகி அவனே பேசாமல் இருந்துருவான். அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுவார். பட் ஆனால் யாஷிக்கிட்ட மட்டும் ஜேகேவால் அப்படி இருக்கவே முடியாது. யாஷி அவள் என்ன கேட்டாலும் ஜேகே செஞ்சிருவார். யாஷினா ஜேகேக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் யாஷிக்கிட்ட உனக்கு மம்மி வேணுமா டேடி வேணுமான்னு கேட்டால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஜேகே பக்கமே போயிடுவாவ. அவளுக்கும் ஜேகேனா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் யோவனுக்கு ஜேகேவை அவ்வளோ பிடிக்காது. ஜேகேவை விட உங்களை தான் யோவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யோவன் ஏங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக யாஷியை விட யோவன் மேலே தான் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுவீங்க. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் யோவன் கூட ஒரு மம்மி மாதிரி இருக்க மாட்டீங்க, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க. அதனால் யோவன் எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட மறைக்க மாட்டான், எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிடுவார். என்ன தான் ஜேகே ஒரு காமான ஒரு எப்படி சொல்கிறது ஃப்ரெண்ட்லியான அப்பாவாக இருந்தாலும் கண்டிப்புங்கிறது அவர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருக்கும். அதனால யோவனுக்கு ஜேகே மேலே லவ்வை விட வெறுப்பு தான் அதிகமாக இருக்கும். அது ஜேகேவுக்கும் நல்லாவே புரியும். பட் வளர வளர சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக அதை கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி தான் ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு நேராக ஜேகேவும் யாஷியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் டேடி பச்சிக்குது அப்படின்னு க்யூட்டாக கேட்டதும் ஜேகே அவள் சீக்ஸில் கிஸ் பண்ணிக்கிட்டு அவளை தூக்கிக்கிறாரு. என் செல்லத்துக்கு பசிச்சுச்சா, சொல்லுங்கள் பாப்பாவுக்கு என்ன வேணும், டாடி எனக்கு இது வேணும் அப்படின்னு அவளும் சொல்கிறா. சரி ஓகே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், டாடி டக்குன்னு சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் காத்துக்கிறா. ஜேகேவும் போய் அவள் கேட்ட டிஷ்ஷை குக் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவரும் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. டாடி உனக்கு அப்படின்னு சொல்லி அவளும் குட்டி ஹேண்ட்ஸை வச்சு ஜேகேவுக்கு ஃபீட் பண்ணுறா. இப்படியே ஜாலியாக அவங்களோட ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது டாடி ஃபோன் அடிக்குது. யாராக இருக்கும் தெரியலையே. சரி இருமா வரேன். ஜேகேவும் ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. என்ன யோவன் ஸ்கூல்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. ஹலோ சொல்லுங்கள் மேம். ஹலோ நாங்கள் யோவன் ஸ்கூல்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள் மேம், நீங்கள் யோவனோட ஃபாதர் தானே பேசுகிறது? ஆமாம் நான் யோவனோட ஃபாதர் ஜோன் ஜங்குக்கு தான் பேசுகிறேன். சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் நீங்கள் ஸ்கூல் வரைக்கும் வர முடியுமா? என்னாச்சு மேம்? அது அப்படின்னு இங்கே ஜேகே கிட்ட ஏதோ சொல்கிறாங்க. ஜேகே அது கேட்டதும் செம்ம ஷாக்கில் ஒரு மாதிரி பதட்டமா, என்ன மேம் சொல்கிறீங்க? யோவனுக்கா? யோவனா? ஆமாம் சார், எங்களால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் ஒரு நிமிஷம் வரீங்களா ப்ளீஸ்? ஓகே நான் வரேன். நான் ஒரு 10 மினிட்ஸில் இருப்பேன். அது வரைக்கும் யோவன் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக ஃபோனை கட் பண்ணிக்கிட்டு நேராக யாஷிக்கிட்ட தான் வராரு. என்னாச்சு டாடி? ஒன்றும் இல்லைடா, வா நம்ம போகலாம். எங்க? நம்ம அண்ணாவை பார்க்க போகலாம் வா. எதுக்கு டாடி, என்னாச்சு? அது சொல்கிறேன் வாமா அப்படின்னு சொல்லி யாஷியை கூட்டிகிட்டு போய் காரில் உட்கார வைக்கிறாரு. யாஷியும் உட்காந்துக்கிறா. நேராக போய் ஜேகே காரை தான் எடுத்துகிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக யோவன் ஸ்கூலுக்கு தான் போகிறாரு. என்னாச்சு டாடி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. என்னாச்சு? எதுக்கு இப்போ நம்ம இப்போ அண்ணா பார்க்க போகிறோம்? அது அண்ணா விளையாடக்குள்ள அவனுக்கு அடிபட்டுச்சா, அதான் நம்ம போய் அண்ணனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம். என்னாச்சு? ரொம்ப பெரிய அடியா டாடி? இல்லைடா சின்ன அடி தான், நம்ம போய் அண்ணாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பக்கத்தில் உட்காந்துக்கிறா. இங்கே ஜேகேக்கெலாம் அழுகையாக வருது. ஆனால் அவர் ஸ்டில் அழலை. ஏன்னா அவர் அழுதா யாஷி பயந்துருவான்னு சொல்லி அவரால் முடியல. ஆனாலும் அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு காரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருக்காரு. அட் சேம் டைம் ரொம்ப சேஃபாகவும் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஏன்னா காருக்குள்ளே ஜேகே மட்டும் இல்லை யாஷியும் இருக்கா. அதனாலேயே ரொம்ப கவனமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாக இருக்குது.